அனைவருக்கும் வணக்கம். இன்று சட்டசபையில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட துறை பற்றி விவாதம் நடைபெற்றது. அந்த விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு உறுப்பினர்கள் பேசினார்கள். அப்பொழுது 10.5 இடஒதுக்கீடு சம்பந்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் எம்எல்ஏக்கள் பேசும்போது, இது ஜனார்த்தன் கமிட்டி அளித்த பரிந்துரையின்படி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் அந்த ஜனார்த்தன் கமிட்டி அமைக்கப்பட்டது அப்படி என்று கூறினார்கள். அதெல்லாம் உண்மைதான், அதை யாரும் மறுக்கவில்லை. ஆனால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 10.5 இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு வழங்கப்பட்டது. அந்த இடஒதுக்கீடை அடுத்த வந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வன்னியர்களுக்கு 10.5 இடஒதுக்கீடு வழங்காமல் இழுத்தடித்தனர். இழுத்தடித்ததோடு இல்லாமல் 5 வருடம் ஆட்சி முடியும் வரை அந்த இடஒதுக்கீடும் கொடுக்கவில்லை. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் கோரிக்கையும் அவர்கள் நடத்தப்படவில்லை. காரணம் கேட்டால் மத்திய அரசு தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். அதே வேளையில் மேற்கு வங்காளம், கர்நாடகா, பீகார், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள் எல்லாம் ஜாதிவாரி எடுத்தப்பட்டு அதன் அடிப்படையில் அவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் இங்கே மட்டும் தமிழ்நாட்டில் மட்டும் 5 வருட கால ஆட்சி செய்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இடஒதுக்கீடு ஜாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு தான் எடுக்கணும், தமிழ்நாடு அரசு எடுக்க முடியாதுன்னு ஒரு தட்டி கழித்து வன்னியர்களுக்கு அந்த 10.5 எப்படியாவது கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக பண்ணாங்க. அதோடு இல்லாமல் அவங்க திராவிட முன்னேற்ற கழக சார்பில் இருந்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு வழக்கையும் போட்டாங்க. உச்ச நீதிமன்றத்தில் என்ன சொன்னாங்கன்னா, உரிய தரவுகளை சமர்ப்பித்து அதன் அடிப்படையில் அவங்களுக்கு 10.5 இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு வழங்கலான்னு தான் சொன்னாங்க. அது இப்போ என்ன சொல்கிறாருன்னா, வேலு இடஒதுக்கீடு வழங்குவதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, நாங்கள் அதை ஆதரிக்கிறோம் அப்படிங்கிறது மாதிரி இன்று சட்டசபையில் சொல்கிறாரு. அது எந்த அளவுக்கு அவர் சொல்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும்னு பாருங்கள். 5 வருட ஆட்சியில் அவங்க நினச்சிருந்தாங்கன்னா வன்னியர்களுக்கு 10.5 இடஒதுக்கீடை வழங்கியிருக்கலாம். அவங்களுக்கு வழங்கணுங்கிற எண்ணமே கிடையாது. அதனால தான் அவங்க அந்த 10.5 இடஒதுக்கீடை கொடுக்கக்கூடாதுன்னு வழக்கு போட சொன்னதும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதனால் இதில் எந்த வித மாற்று கருத்து இல்லை. அதனால் இப்போ வந்திருக்கிற தமிழக வெற்றி கழகம், தமிழ்நாடு அரசு, மாண்புமிகு முதலமைச்சர் வந்த உடனே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் அப்படின்னு சட்டசபையில் அறிவித்தார். அதை பாட்டாளி மக்கள் கட்சியினர் வரவேற்றனர். அதுபோல் அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு இன்னும் ஒரு காலத்தில் எடுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் அனைத்து கட்சியினருக்கும் சம இடஒதுக்கீடு பங்கீடு அளிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய நோக்கமாகும். என்னுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.